ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றி. ஸோ வாட்ஸ்அப்புங்கிறது இன்றைக்கி ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிற மொபைலில் தான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோன்னு இல்லை. இப்போ ஜியோ மொபைலில் கூட வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கம்மியாக இருந்தாலுமே அந்த மொபைலில் கூட வாட்ஸ்அப் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வில்லேஜ் நேம் ப்ளஸ் வந்து ஸ்கூல் மேட் காலேஜ் மேட் எப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்பில் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிஎஸ்சியில் கூட நிறையா குரூப் இருக்குது. பட் இதனால் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸால் டெல்லி போலீஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபேக் மெசேஜ், அதாவது பொய்யான தகவல் நிறையா வந்து ஷேர் கொடுக்கறதால நிறையா சில்ட்ரன்ஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து பாதிக்கிறாங்க. பப்ளிக்கில் வந்து நிறைய வைரல் ஆகுது. ஸோ இதனால் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி போலீஸ் கொடுத்த வார்னிங் வந்து நிறையா மீடியாவில் நிறைய பேர் மொபைலில் இருக்கிற மெயில் கூட, ஸோ கூகுள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மெயில் கூட சென்று கொடுத்தாங்க. மெயில் வந்தது. ஸோ எனக்கு கூட ஒரு மெயில் வந்தது. ஸோ இதனால் வந்து வாட்ஸ்அப் குரூப் அட்மினுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்யான தகவல் வந்து பகிர்னா ஸோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப் அட்மின் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லி டெல்லி போலீஸ் வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸோ வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க தான் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். கைஸ், நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுக்காம இருந்தால் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா உங்களோட வாட்ஸ்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அப்டேட் கேட்கும். நீங்கள் அப்டேட் கொடுங்க. நான் ஆல்ரெடி என்னோட வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிள் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தா ஜென்ரலாக நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுற பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் கொடுத்து, ஸோ ஜென்ரலாக நம்ம ஷேர் கொடுக்குறது லாங் ப்ரெஸ் கொடுப்போம். ப்ரெஸ் கொடுத்து மேலே இருக்க ஏரோ மார்க்கை தான் கிளிக் கொடுப்போம். ஸோ இது கிளிக் கொடுத்தோடனே நம்மக்கிட்ட இருக்க ஸோ எல்லா குரூப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸோ டிஸ்பிளேவில் தெரிவாங்க, டிஸ்பிளே ஆகும் வாட்ஸ்அப் ஹோம் பேஜில். ஸோ இதில் நான் மார்க் பண்ணுறேன் 1 2 3 4 5, அதாவது 5 பர்சன் குரூப்பாக இருந்தாலும் பர்சன் இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் 5 பர்சன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 6 பர்சன், அதாவது 6வது நபரை நான் மார்க் பண்ண சூஸ் பண்ணால் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து மொபைல் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெசேஜில் யூ கேன் ஒன்லி ஷேர் வித் அப் டு 5 சாட். ஸோ நீங்கள் 5 பர்சனுக்கு மட்டும்தான் சாட் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு மீனிங் இது இல்லை. பட் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் சாட் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 பர்சனுக்கு ஒரு மெசேஜை ஷேர் கொடுக்க நினச்சா 5 + 5 தான் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு 5 பர்சனுக்கு நீங்கள் அந்த மெசேஜை ஷேர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த 5 பர்சனுக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த நியூ அப்டேட்டால் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா மெசேஜ் வைரல் ஆகிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்புகிறாங்க. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் அட்மினாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து டெல்லி போலீஸ் கொடுத்த வார்னிங் வந்து குரூப் அட்மின் தான் லாக் பண்ணுவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஃபேக் மெசேஜ், வைரல் மெசேஜ் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நீங்கள் இமீடியட்டாக டெலீட் பண்ணணும். ப்ளஸ் அந்த பர்சனுக்கு வார்னிங் மெசேஜ் கொடுக்கணும். இல்லை குரூப்பை விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண அவங்க ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டாங்க. இது ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். 5 பர்சன் வித்தின் 5 பர்சனுக்கு மேலே நீங்கள் வந்து ஷேர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன் யாராவது இருந்தால் அவங்கள ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் அட்மினுக்கு ப்ராப்ளம்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜை நீங்கள் ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப் அல்லது 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் அட்மினாக இருந்தால் உங்கள் குரூப்பை ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மெசேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.